ஹாய், இன்னைக்கு டே 4. ஹாய் மக்களே, இன்னைக்கு டே 4. எஸ், குறள் அறிவோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த குறளை எழுதினவர் யாருன்னு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம திருவள்ளுவர். அதாவது கிட்டத்தட்ட கிமுலேயே மிஸ்டர் அப்படின்னு ரொம்ப மரியாதை அழைக்கப்பட்ட ஒருவர் திருவள்ளுவர். ஏன் அப்படின்னா அவர் சொன்ன விஷயங்கள் அவ்வளோ சாதாரண விஷயங்களே இல்லைங்க. ஏன்னா இன்னைக்கு எப்படி இந்த புலிகேசி படத்தில் வர சர்பட்டம் உயர்ந்த பட்டமோ அதே மாதிரி மிஸ்டர் அப்படின்ற பட்டம் உயர்ந்த பட்டம். அது யாருக்கெல்லாம் தருவாங்க அப்படின்னா கடவுள் சார்ந்த கடவுள் மாதிரியான உயர்ந்த மனிதர்களுக்கு தான் தருவாங்க. ஸோ அந்த காலத்திலேயே திருவள்ளுவர் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் தான் நம்ம வள்ளுவர், திருவள்ளுவர். ஸோ அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, இதுதான் குறள் எண் 1 இல்லைங்களா? ஆனால் அதில் எவ்வளோ பெரிய விஷயத்தை அவர் உள்ளடக்கிறார் தெரியுமா? அகர ஆ உயிரெழுத்து, கா இக் பிளஸ் ஆ உயிர்மெய் எழுத்து, ரா இடையனம். அகர அதாவது உயிரும் மெய்யும் கலந்த உயிர்மை யார் கொடுப்பாங்க? ஆதியும் பகவனும். எப்படி இக் பிளஸ் ஆ உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் கலந்து உயிர் மெய் எழுத்தாகுதோ அதே மாதிரி உங்க உடம்பு உங்களுக்கு உங்க உயிரையும் உங்க உடம்பையும் உருக்கி இலக்கி உயிரா உருவாக்கி யார் உங்களுக்கு ஒரு பிறப்பை கொடுக்குறாங்களோ உங்கள் ஆதி பகவன், அதாவது ஆதின்றத அம்மாவையும் பகவன் அப்படின்ற இடத்துல அப்பாவையும் குறித்து சொல்றாப்புல. அவங்க தான் இந்த உலகத்திலையும் ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த உலகத்துல நீங்க யாரையும் விட எவ்வளோ பெரிய ஆட்களையும் விட அவங்க தான் முதல்ல உங்க கண்ணு முன்னாடி நிற்கணும். அவங்களதான் நீங்க முதல்ல மதிக்கணும். எப்படி உயிரும் மெய்யும் கலந்து உயிர்மெய் எழுத்து உருவாக்கி ஒரு அழகான சொல் உருவாகுதோ அந்த மாதிரி தான் நீங்க உருவாகி இருக்கீங்க. அப்படி உருவாக காரணமா இருந்த உங்க அப்பா அம்மா தான் உங்களுக்கு உலகத்திலே தலை சிறந்த முழு முதற் கடவுள் அப்படின்னு சொல்றாப்புல. ஸோ இந்த வீடியோல ஒரு நல்ல விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். குறள் பத்தி இன்னும் நிறைய சொல்லணும். தினமொரு குறள்னு ஒரு செக்மெண்ட்லாம் வச்சிருந்தேன். பட் ஆனால் பேச டைம் கிடைக்கல. ஸோ இன்னைக்கு மூலமா இதன் மூலமா ஆரம்பிப்போம் குறள் அறிவோம். ஸோ என்னால் எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்பப்பெல்லாம் நல்ல நல்ல குறள்களை பற்றி சொல்லாத விஷயங்களை பற்றி சொல்லுவேன். ஸோ ஸ்டே டியூன். மறக்காமல் இந்த நல்ல விஷயத்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அவங்க தெரிஞ்சுக்கட்டும். ஏன்னா அந்த காலத்தில் நாங்கள் எங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது எங்கள் வாத்தியார் சொன்னது, காலைல ஸ்கூல் கிளம்பும்போது அம்மா அப்பா காலில் விழுந்து வணங்கிட்டு வா, அப்போ லைஃப் எங்கேயோ போகுன்றது தான். நாங்கள் எத்தனை தடவை விழுந்தோன்னு தெரில. பட் ஆனால் அம்மா அப்பா மனசில் வச்சு நீங்கள் காப்பாற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வளமையான ஒரு வருங்காலம் இருக்குது. ஸோ அதுக்காக இந்த குறளை சொன்னேன். ஸோ நன்றி, வணக்கம், பப்பாய். எவ்வளோ எடுக்க முடியுது பாப்பமா? முத்தை திரு பக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவர முத்துக்கூறு வித்துக்கூறு வர என அதே 16 முதல் செட்டு. ரெண்டாவது செட் முயற்சி பண்ணுவோம். If you're a great leader, he should have the following qualities. Number 1, leader must have a clear vision. Leader must know how to manage success or failure. The success he is giving to his team, whereas the failure the leader absorbs. அதே 16 32 இன்னும் ட்ரை பண்ணலாம். டைம் இல்லை. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். பப்பாய். टाइगर का हुक्म।